அனைவருக்கும் வணக்கம். உரிமையின் குரல், இது உங்களின் குரல். நமது சேனல்ல இன்னைக்கு விவாதிக்க போற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, தமிழ்நாடு அரசாங்கம் மாமன்சீர் என்ற 1 கிராம் தங்க மோதிரத்தை அரசாங்க மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் திட்டம். இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி வருஷத்துக்கு 755 கோடி ரூபாய். இந்த 755 கோடி ரூபாய் திட்டம் நல்ல திட்டம்தான். மாற்றத்திற்கான அரசு என்று, ஊழலை தடுப்பதற்கான அரசு என்று சொல்லி வந்திருக்கும் இந்த அரசை பாராட்டக்கூடிய விஷயம்தான். இந்த 755 கோடி ரூபாய் திட்டத்தினால் மக்கள் பயனடைவார்கள் என்றால், தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. காரணம், இந்த திட்டத்தினால் பயனடைய போவது கார்ப்பரேட் நிறுவனங்களும் பயனடைய உள்ளது. மாற்றத்திற்கான அரசு என்று சொல்லி வாக்களித்துள்ள இந்த மக்கள் உங்களை நம்பி வாக்களித்தது ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் என்றுதான் வாக்களித்துள்ளார்கள். இதற்கு முன் நடைபெற்ற அரசாங்கம் போல் டெண்டர் கால்பர் பண்ணி அதன் மூலமா பல திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறதான வழக்கம். எல்லாத்தையுமே டெண்டரை முறை என்று சொல்லி கொடுப்பதால் இந்த தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்கள், அடிப்படை தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்புகள் கேள்விக்குறியாக உள்ளது. குறிப்பாக கட்டுமான தொழிலில் ஈடுபடும் மக்கள், விஸ்வகர்மா மக்கள், பெயிண்டர், வர்ணம் வரைபவர்கள், ஓவியம் வரைபவர்கள், இவர்கள் அனைவருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக உள்ளது. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறந்திருந்தால் ஒரு மாற்றத்திற்கான அரசு என்று சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். இந்த ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தங்க தொழில் செய்யும் விஸ்வகர்மா மக்களிடம் சென்றிருந்தால் இந்த மக்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்ததால் இந்த அடிப்படை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்டது. அனைத்து தொழில்களும் அசுர வளர்ச்சியில் இயந்திரமயமாக்குதல் காரணமாக, கார்ப்பரேட் கம்பெனி வரவின் காரணமாக தொழில்கள் நசுங்கி வேலைவாய்ப்புகள் இல்லாமல் தடுமாறி கொண்டுள்ளார்கள். இந்த திட்டத்தின் மூலம் விஸ்வகர்மா மக்களுக்கு சென்றிருந்தால் பல விஷயங்கள் இதில் பண்ணியிருக்க முடியும். அந்தந்த மாவட்ட கலெக்டர் மேற்பார்வையில் தொழிலாளர்கள் நல வாரியம் உள்ளது. பொற்கொள்ளர் நல வாரியத்தின் மூலமாக இதை செயல்படுத்தியிருந்தால் நேரடியாக அந்த பொற்கொள்ளர்கள் தொழிலாளர்களுக்கிட்டேயே இந்த திட்டத்தை செயல்படுத்தி மோதிரத்தை வாங்கி மக்களிடம் கொடுத்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். மக்களும் பயனடைந்திருப்பார்கள், தொழிலாளர்களும் பயனடைந்திருப்பார்கள். பாராட்ட வேண்டிய விஷயம். 100 நாள் கடந்து இந்த சட்டசபை நிகழ்வுகள், பட்ஜெட் தாக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் ரொம்ப முக்கியமாக பாராட்டக்கூடிய விஷயம், ஊழலை தடுப்பது ஒரு சிரத்தை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை பாராட்டத்தான் வேண்டும். இந்த மாதிரி திட்டங்களையும் மாற்றி சிந்தனை யோசித்து செயல்படுத்தியிருந்தால் அடிப்படை மக்களுக்கும் சென்றடைந்திருக்கும். உண்மையாகவே அந்த விஸ்வகர்மா மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ திருமாங்கல்யம் கூட நேரடியாக மக்கள் கொடுக்கறது நேரடியாக நகைக்கடைகளில் போய், கார்ப்பரேட் கம்பெனிகளில் போயிட்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நிலவி உள்ளது. ஒரு காலத்தில் திருமணம் என்றால் உடனடியாக அந்த பகுதியில் உள்ள பொற்கொள்ளரை அணுகி, அந்த விஸ்வகர்மா பொற்கொள்ளரை அணுகி தங்கத்தை கொடுத்து பயபக்தியோட ஆசீர்வாதம் பெற்று தங்கத்தை கொடுப்பார்கள். கடவுள் பக்தியோட அந்த திருமாங்கல்யத்தை செய்து அந்த ஆச்சாரியார் விஸ்வகர்மா பொற்கொள்ளர் பூஜை இதெல்லாம் செஞ்சு அவங்க வீட்டு பூஜை அறையில் கொண்ட யார் ஆர்டர் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட திருமணத்திற்கு 2 நாள் முதல் நாள் இரவு கொடுத்து பூஜை அறையில் வைத்து நல்லபடியாக சாமியை வேண்டி கொடுத்தாங்க. அந்த மாதிரி திருமணமும் நடந்தது உண்டு. இப்பொழுது அப்படி நடக்கிறதா? அவர்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. 1 கிராம் மோதிரம் அவங்களுக்கு சென்றிருந்துச்சுனாக்க எவ்வளோ 755 கோடி ரூபாய் திட்டம் மிக சிறப்பாக இருந்திருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தமிழ்நாடு அரசு சிந்திக்கணும், சிந்தித்து செயல்படணும். நிறைய உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் எங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை
அந்த ஒரு மக்களின் சார்பாக, விஸ்வகர்மா மக்களின் சார்பாக ஒரு கோரிக்கையாக தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிறோம். அதேபோல் விவசாய பெருமக்களுக்கு இந்த சட்டசபையில் வந்து நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கியது போல் தெரியவில்லை. என்ன காரணம் என்றும் தெரியவில்லை. இலவச மகளிர் பேருந்து திட்டத்திற்கு வருஷத்துக்கு 6000 கோடி ரூபாய் கொடுக்குறோம். 6000 கோடி ரூபாய் இலவச மகளிர் பேருந்து திட்டத்துக்கு ஒதுக்குற நம்ம அரசு உற்பத்தி தண்ணி பிரச்சனை தான். வருங்காலங்களில் போரே உலக நாடுகளில் போரே வரப்போகிறது தண்ணீருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அறிக்கைகள் உலகத்தில் மக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க பரவலாக. ஆனால் நம்ம வந்து தண்ணியை சேமிப்பு பண்ணுறதுக்கு என்ன ஒரு அருமையான திட்டங்களை கொடுக்கலாம். நம்ம வந்து இப்போவே வந்துட்டு கடன் வாங்கி தான் நம்ம அரசாங்கத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கடன் வாங்குற பணத்தில் தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி பெருக்கினாக்குனா நம்ம கடனை அடைக்க முடியும். நம்ம கிராமத்தில் ஒரு வழக்கம் இருக்கும், என்னான்னு சொல்லி கேட்டாக்க, நம்ம வந்து வீட்டில் வந்து கடன் வாங்கி செலவு பண்ணி இன்னொருத்தருக்கு வந்துட்டு உதவி செய்கிறதோட நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும். அப்போ பொருளாதார வளர்ச்சி பெருகி இருக்கணும். 6000 கோடி ரூபாய் மகளிர் இலவச பேருந்து கட்டணத்துக்கு ஒதுக்குறோம், 6000 கோடி. ஆனால் நதிகள் இணைப்பு திட்டத்துக்கு வந்து வெறும் 150 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறோம். காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு இந்த 6000 கோடி நிதியை வந்து இந்த காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு ஒதுக்கியிருந்தாக்க எவ்வளவு ஒரு துரிதமாக வேலைகள் நடந்து மக்களுக்கிட்ட அது சென்றடைஞ்சு தண்ணீர் பிரச்சனை நீங்க இருக்கும். குடிநீர் பிரச்சனைகள், விவசாய பிரச்சனைகள் தலை தூக்கி ஓடுது. அந்த நதிநீர் இணைப்பு திட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் இதெல்லாம் போகிறத பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது. நல்ல திட்டம், அந்த திட்டத்துக்கு அதிக நிதிகளை ஒதுக்கி விவசாய பெருங்குடி மக்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.